So நேத்து வந்து we saw some topics, right? Before that, question papers பார்த்தீங்களா mains. So what could you infer from the last 3 years? A lot of changes. And polity பொறுத்த வரைக்கும் there are a lot of changes. Any idea? முதல்ல எத்தனை பேர் question paper பார்த்தீங்க? At least a significant number. பார்த்துருக்கீங்களா? So what can you infer? Current issues. Okay, current issues வருது, fine. Localization, local government. அதான் current issues. Currently trend என்னவோ அது வருது, okay. Then? Culture, ethics, integrity. இல்லை மேடம், இப்போ இந்த இதை மட்டும் பாலிட்டி மட்டும் வச்சு பார்க்குறப்போ கான்ஸ்டியூஷன் அண்ட் பாலிட்டி. ஓகே, த ஃபர்ஸ்ட் திங் இஸ் அவன் வந்து அந்த கோர் கொஷின்ஸ் அப்படிங்கிறத விட்டுட்டான். இட்ஸ் நாட் கோயிங் இன் டு இட். லாஸ்ட் இயர் ஒரே ஒரு கொஷின் தான் வந்தது, ரைட்ஸ் என்யூமரேட்டர் இன் ஆர்டிகல் 21. அதுக்கு முந்தின வருஷம் இட் வாஸ் 2 questions. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ரெடியூசிங் தோஸ் கொஷின்ஸ், ஸ்ட்ரெயிட் கோயிங் இன் டு either acts, PCP and DT Act. Last year it was something related to policies. தனியா வருது பாலிசிஸ்ங்கிறது, he is making it as a separate thing. அதனால இந்த டைம் தனியாவே கொடுத்துட்டான். பட் பாலிட்டிலேயே எவ்ரி டைம் இஸ் ஆஸ்கிங் சம் ஆக்ட்ஸ், இல்லைன்னா கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ். லாஸ்ட் இயர் பிஃபோர் இந்த கன்சூமர் இது பற்றி கேட்டிருந்தாங்க, கன்சூமர் கோஆப்ரேட்டிவ்ஸ். அதுக்கு முன்னாடி பில் ஸ்டேஜில் இருந்தப்போ வந்தது. இப்போ ஆக்ட் ஆனதுக்கப்புறம் எதுனா வரவே இல்லை. கன்சூமர் ரெக்கமெண்டேஷன்ஸ் அது கேட்டிருந்தாங்க. வாட் எல்ஸ்? பிரசிடென்ட் எலெக்ஷன் ஒன்று, அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி ஜுடிஷியல், குவாசி ஜுடிஷியல் அண்ட் ரெகுலேட்டரி பாடிஸ், இதை பற்றி கொஷின்ஸும் பாலிட்டியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் பவர் இன்டகிரேட்டிங் இன் டு ஜிஎஸ். இதுதான் ட்ரெண்ட். ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திஸ் இஸ் கோயிங் டு பி த திங். இந்த வருஷம் கொஷின்ஸ் வரக்கூடாது ஆர்டிக்கிளை ஸ்டேட் பண்ணியோ இல்லை ஸ்ட்ரெயிட்டாக லைக் கவர்னர்ஸ் ரோல் ஹஸ் சேஞ்ச் அந்த மாதிரியே இருக்காது அப்படின்னு தான் ஐ எம் ப்ரெடிக்டிங். ஷுட் பி லைக் தட். ஸோ இந்த வருஷம் என்னென்னலாம் நியூஸில் இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். ஒன் திங், அதர் திங். ஸோ அதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். இது வந்து நார்மல் டாபிக் தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி இல்லைங்களா? சாரி, லக்ஷ்மிகாந்தே தான் ஃபுல்லாக. ஸோ சில பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. லைக் ஃபெட்ரல் சிஸ்டம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். பட் இந்த ஃபெட்ரல் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் மோர் ஆஃப் கிவிங் பவர்ஸ் டு த ஸ்டேட் அண்ட் த சென்டர். சரிங்களா? ஸோ சென்டருக்கும் லா மேக்கிங் பவர்ஸ் இருக்கும், ஸ்டேட்டுக்கும் லா மேக்கிங் பவர்ஸ் இருக்கும். ஆனால் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் வந்து அப்படி இருக்குன்ற அவசியம் கிடையாது. இண்டிபெண்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சென்டருக்குன்னு தனியாக எக்ஸிக்யூட்டிவ் கிடையாது. ஸோ வாட் எவர் த ஸ்கீம் தட்ஸ் கோயிங் டு பி மேட் அவுட் பை தி சென்டர், ஒன்லி த ஸ்டேட் ஹாஸ் டு இம்ப்ளிமெண்ட் இட். ஓகேங்களா? ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இது வந்து ஃபுல்லாக சென்டர் இஸ் டிபெண்ட் ஆன் ஸ்டேட். ஸோ சென்டர் ஷுட் ஹாவ் சம் ஹோல்ட் ஓவர் த ஸ்டேட். இப்படி இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா ஃபுல்லாக இண்டிபெண்ட் அப்படின்னு பார்த்துட்டு ஃபெட்ரல் அப்படின்னு சொன்னோம்னா இட் வில் நாட் ஒர்க் அவுட். ஓகேங்களா? அதுக்கு வந்து சரி என்ன ஆர்டிகல் வச்சுருக்கோம். சப்போஸ் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டைரக்ஷன் கொடுக்குறாங்க யூனியன்லேருந்து, ஸ்டேட் ஒபே பண்ணல, அப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, 365 என்ன? 365 இஸ் நாட் எமர்ஜென்சி, 356 தான் எமர்ஜென்சி. 356 இஸ் எமர்ஜென்சி. 365 வந்து இதுக்கு வந்து they are given a article that was யூனியன் கொடுக்குற டைரக்ஷன்ஸ் வந்து ஸ்டேட் கம்ப்ளை பண்ணலைன்னா the governor can proceed with article 356. இந்த மாதிரி ஒரு லிங்க் பண்ணி தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஆர்டிகல் 254 and 55. அதில் பார்த்தீங்கன்னா இது மேண்டேட் பண்ணியிருப்பான். ஃபர்ஸ்ட் திங் வந்து யூ ஷுட் பி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கம்ப்ளை பண்ணணும்
சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டைரக்டிவ்ஸ் கூட. அடுத்தது வந்து இட் வில் பி அகெயின் ஸ்பெசிஃபிக். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டிவ்ஸ்க்கு ஆப்போசிட்டாக எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெசிஃபிக். ஸோ இந்த ஃபெடரலிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜென்ரலி ஒர்க்ஸ் ஒன்லி இன் லெகிஸ்லேச்சர் இதில் மட்டும்தான். எக்ஸிக்யூட்டிவ்ல தே ஷுட் ஃபாலோ. ஏன்னா திருப்பி ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் இட்ஸ் ஃபுல்லி ஆன் தி பார்ட் ஆஃப் தி ஸ்டேட்ஸ். ஸோ அகெயின் இது போக வேற என்ன கண்ட்ரோல் இருக்கு ஸ்டேட்டுக்கு, ஸ்டேட் மேலே சென்டருக்கு? இது வந்து கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். ஸோ ப்ராக்டிக்கலாக சென்டர் வந்து எப்படி ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க? ஓகே சாரி இல்லை, ஒரு ஆக்ட்ஸ் இப்போ வந்து ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி வெல்ஃபேர் பாசிட்டிவ் தான் பாருங்க. நீங்கள் சொல்கிறது ஓகே, பட் அது வந்து இட்ஸ் பேசிக். அது வந்து திருப்பி லா மேக்கிங்க்கு, இட்ஸ் நாட் ஆன் இம்ப்ளிமெண்டேஷன். இம்ப்ளிமெண்டேஷனுக்கு எல்லாமே தே கேன் டூ. சார் அதெல்லாம் பண்ணலாங்க, ஓகே, குட் கெட் இட். நான் கேட்குறது வந்து என்னென்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க, மெக்கானிசம்ஸ். வாட் ஆர் தி மெக்கானிசம்ஸ் யூஸ்டு பை திஸ் சென்டர் டு கண்ட்ரோல் தி ஸ்டேட்ஸ்? ஓகே, ஃபினான்ஸ் இன் ஜென்ரல். ஃபினான்ஸ் வந்து ஃபுல்லாக சென்ட்ரலைஸ்டாக தான் இருக்குது நம்ம இதில். ஸ்டில் வி ஹாவ் என்ன எதை வச்சு பிரிக்கிறோம்? ஹவு த ப்ரொசீட்ஸ் ஆர் டிவைடட் பிட்வீன் த ஸ்டேட்ஸ் அண்ட் சென்டர். ஓகே, தென் பிளானிங் கமிஷன் டூ, ரெண்டுமே சேர்த்து தான் பண்ணுவாங்க. ஃபினான்ஸ் கமிஷன் வந்து லிமிட்டட் தான் இருக்கும். ஸோ பிளானிங் கமிஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல். கிராண்ட்ஸ் கொடுக்குறதெல்லாம் இவங்க தான். ஸோ இது எப்படி கொடுக்குறாங்க? Language is a big barrier. English la பேசினா it's again okay. So we go for a performance oriented approach. If you perform, the planning commission will give you more grants. That's why Gujarat is getting, every year they are getting more grants compared to other states. So this is a norm. So finance is being used to as a tool. It's not a tool of control, it's a tool. No, it's not a repressive tool. It's a tool to make the states perform. Again, இப்போ வந்து அதுவே ஸ்கீம்ஸ்க்கு வரப்போ ஸ்கீம்ஸ் வரப்போ இதான் திருப்பி ப்ராப்ளம் ஆகுது. தமிழ்நாடு பெர்ஃபார்ம்ஸ் வெல் இன் நரேகா, பட் இட்ஸ் நாட் யூனிஃபார்ம். Certain districts are good, certain districts are not doing good, and there is no flexibility within the state. எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாதது அதில் வந்து லேபர் காம்பனண்ட் அண்ட் நான் லேபர் காம்பனண்ட் இருக்குது. So you should have a high labor component. It should be more than 80%, I suppose. It varies from district to district. Only if you are going to have a high labor component, the entire proceeding will come from the central government. Illana state should give the money for the non-labor component. Example ku ipo JCB use பண்றாங்க வெச்சுங்களா, அதுக்கு வந்து state should spend. Central will not give money. If it's going to be only labor charges, the central will give. So இப்படி இருக்கிறப்போ again the schemes that are being taken under Narega differs. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. இது எதுவுமே இல்லாமல் பிளாங்கெட்டாக வந்து சென்டர் இஸ் இம்போசிங், இப்படி பண்ணால் தான் நாங்கள் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இது பண்ணுவோம் அப்படின்ட்டு. சரி, ஸோ தேர் இஸ் நோ லோக்கலைசேஷன். தட் கிரியேட்ஸ் அ ஃப்ரிக்ஷன். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ ஜெயராம் ரமேஷ் லாஸ்ட் ஒரு February சப்போஸ் ஹி மேட் அன் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இனிமேல் வந்து இது வந்து இந்த ஷேர் 2080, 2575 அப்படி இல்லாமல் இட் வில் பி கிவன் ஆஸ் அ கிராண்ட். ஃபிக்ஸ்ட் பை தி ஸ்டேட்டுங்கிறது இல்லைங்க, இட் வில் பி கிவன் ஆஸ் அ கிராண்ட், என்டையர் கிராண்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இல்லை, அதாவது இப்போ 80 to 75-25னா சென்டர் ஷுட் கிவ் 75%. இப்போ வந்து அதுக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இனிமேல் அது கிடையாது. ஸோ தே வில் ஹாவ் அ ஃப்ளெக்சிபிலிட்டி இன் ஸ்பெண்டிங். ஓகேங்களா, இது வந்து இப்போ இருக்கிற கரண்ட் இது. பட் யூஷுவல் சொல்கிறது வந்து திருப்பி தான் ஃபினான்ஸ் வந்து இட்ஸ் மோர் ஆஸ் இ செட் டேக்ஸ். மேஜர் ஷேர் கோஸ் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ தே அகேன் இட்ஸ் யூனியன் கவர்மெண்ட் ஆக்சுவலி. யூ ஷுட் நாட் சே இட் அஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்லன்ஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட், பட் பாலிட்டி வரப்போ யூனியன். ஏன்னா எழுதுறப்போ சென்ட்ரல் எழுதக்கூடாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் கோ டு த சென்டர். ஸோ தே அகெயின் டிஸ்ட்ரிபியூட் இட். அதில் வந்து திருப்பியும் one side it's performance, இன்னொன்று வந்து even those states which are not performing, they also get a share because they are at the bottom. They are called as EAGs, Empowered Action
group of states. இப்போ 8 ஸ்டேட் இருக்கு, BR is trying to jump in. So that's the thing. So இதுதான் நான் பார்த்தாலே இப்போ கரண்ட்ல இருக்கிற விஷயங்கள். So I'm just going with the current things. Anything anyone wants to add? So issues and challenges pertaining to the federal structure. Again the same thing, how it's being affected. So federal structure nu paakrappo first and foremost enna prachana varudhu? States say they are being subdued by the center. FD, the main tool, as you said, governor. So governor is being used as made out by the states. Governor is being used as a tool of oppression by the center. This is states oda side. ஓகேங்களா? பட் இது it's not a new thing. Constitution makers envisaged governor as supposed to be so. Okay. So இது it's a one-sided statement தான். Maybe governor, the persons who are holding the post of governor, they may be different. And as a whole, there should be some independence and the person should be from outside the state. So he will be maintaining neutrality. So and moreover, he is an ad hoc person. It's more he doesn't have any real powers almost in all matters when it comes to development and other things, except for when there is an emergency. Whenever the system collapses, he comes into play. So you can't say it as such. Okay. Am I forced? Like, what response may just. Challenges pertaining to federal structure like NDC or activities? Actually, NDC you can't say it as a challenge. It will not challenge. Maybe federal structure or strengthening points are you can use NDC. The CMs of all states included on the challenges they are not given proper time to express themselves. அது NDC ஓட நெகட்டிவ், பிளானிங் ஓட நெகட்டிவ் பார்ட். ஓகேங்களா? பட் ஸ்டில் இவங்களுக்கு ஒரு இன்ஃபார்மல் மீட்டிங் பாயிண்ட் தான் NDC. இல்லைன்னா ஆஸ் அ குரூப் தே கான்ட் ரெப்ரசன்ட் தெம்செல்ஸ். ஒரு ஸ்டேட் இப்போ சதர்ன் ஸ்டேட்ஸ்னு வச்சுங்களேன், எல்லா சதர்ன் ஸ்டேட்ஸுமே தே பே மோர் மணி ஆஸ் டாக்ஸஸ். அவங்க ப்ரொசீட்ஸ் அதிகம், பட் ரிட்டர்ன்ஸ் கம்மி தான் வந்துட்டுருக்கு. பிகாஸ் தே ஆர் டெவலப்பிங் ஃபாஸ்டர். ஸோ இப்படி இருக்கிறப்போ தே வாண்ட் தெம்செல் டு பி ஹியர் இன் அ செப்பரேட் டோன் ஃப்ரம் அதர்ஸ். அப்படி வரப்போ NDC வில் ஹெல்ப். NDCயும் ஜோனல் கவுன்சில்ஸும். ஜோனல் கவுன்சில்ஸ் இட்ஸ் மோர் ஆஃப் அவங்களுக்குள்ள பண்ணிக்கிறதுக்கு தான் முடியும். இன்டர் ஸ்டேட் கோஆர்டினேஷனுக்கு தான் ஜோனல் கவுன்சில்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் NDC இவங்க இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு தே கேன் பிரிங் இட் டு த NDC. ஸோ இட் வில் பி இன் அ சிங்கிள் வாய்ஸ். திஸ் வில் பி த திங். Yeah, I'll deal with it. Last year there was a question, okay, just read it out. To implement key recommendations of Mohinigiri Committee, the government has recently announced the constitution of a national council. Highlight the composition and mandate of the council. So, ஒரு person name மட்டும்தான் இருக்கு. So, எதுக்கு என்ன பண்ணாங்க, அதோட features, all you should get it in. அதுக்கு முந்தின வருஷம் explain the salient features of PCPNDT Act, Preconceptual Prenatal Diagnostic Techniques Prevention of Sex Selection Act அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் implication of its amendment in 2003. Sorry? So அந்த ஆக்ட் it was not effective. Still now it's not effective. But அப்போ it was very அப்போ இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணாங்க 2003ல ஒரு கீ அமெண்ட்மெண்ட்ஸ் சில ஆட் பண்ணாங்க. அவன் அதையே விட்டுட்டான். ஃபர்ஸ்டே salient featuresனு கேட்டான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட் it was totally redundant. It didn't work at all. So what does he mean by that? So he gives the salient feature of so and so act. அதுக்கப்புறம் இந்த ஆக்ட் redundant-ஆ இருக்கு அப்படின்ட்டு 10 years கழிச்சு ஒரு அமெண்ட்மெண்ட் போடுறாங்க. ஆனால் இவன் கேட்குற salient features the first act. So you should be failure of those first act. இல்ல that was a groundbreaking act. அதுக்கு முன்னாடி there was nothing to stop it. ஸ்கேன் பண்றதுக்கு ஸ்டாப் பண்றதுக்கே எதுவும் இல்லாம இருந்தது. At least now there was a mechanism.
So that should be written first. So அப்போ வந்து இப்போ நீங்கள் ரீசெண்ட் இதுன்ட்டு இல்லாமல் இஸ் கோயிங் வெரி டீப்பர் அகைன். So when the competition increases, you need to read more. Simple thing. Okay. Financial powers and devolution of panchayats. So local administration. எப்போ ஆரம்பிச்சது இந்தியாவில்? Any idea? When it started in India? Ancient period. Okay. Mauryan administration was the first. Started from then. So on the things was there, but the institutionalized பண்ணது வந்து it was British. So they gave a set of things and Ripon came. So he's called as father of local self-government. All those things are history. And அதுக்கப்புறம் 73rd amendment வந்தது. So 73rd amendment எந்த வருஷம் வந்தது? 1992, right. நரசிம்மராவ் கவர்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. Fine. 73 and 74. 73 for panchayats and 74 for municipalities, urban local bodies. Now, so it's going to be 21 years. But still, இதை வந்து எப்படி என்விசார்ஜ் பண்ணாங்க? லைக் இட் ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டாக பார்த்தாங்களா இல்லை ஆஸ் அ ஃபெடரல் யூனிட்டாக பார்த்தாங்களா? இல்லை, இட் வாஸ் சீன் ஆஸ் அ ஃபெடரல் யூனிட், தேர்ட் டயர் இன் ஃபெடரேஷன். அதனால தானே கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டே வருது. சரியா, இது இவ்வளோ இதுக்கு பண்ண தேவையில்லைல. ஸோ ஆனால் the goals are not fulfilled yet. Still they are dependent on state revenues. So what are their revenues? How do components? What are the components of revenues of a panchayat? Pabba adoption. Tolls. Okay. Tolls and fees. Sorry? ஓகே, டேக்ஸ் அண்ட் நான் டேக்ஸ் ரெவன்யூ அப்படி பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் சொல்கிறது எல்லாமே என்னது? டேக்ஸ். ஸோ நான் டேக்ஸ் ரெவன்யூ எப்படி வரும்? It will be coming as grants from the state, levies, grants, all those things from state level and from the central level. இப்போ அதுதான் ஒரு இது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஸ்டேட்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறது, அது அப்புறம் பார்ப்போம். They want to level jump the state government. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து they are going to the local bodies. ஓகேங்களா? ஸோ இப்போ லோக்கல் பாடிஸ்க்கு போகிறப்ப என்ன ஆகுது? ஸ்டேட்ஸ் ரோல் இஸ் பீயிங் டிமினிஷ்ட் அண்ட் they are being bypassed. அது வந்து it is seen as an affront by the states. Okay. So this has been an issue. ஆனால் வந்து ஸ்டேட்டோட சில legitimate concerns இருக்கு. What are they? They say that panchayats are not up to the mark. Yet professionalism is yet to set in them. இன்னும் வந்து அந்த அளவுக்கு they are not professional அப்படிங்கிறாங்க. So they don't have any experience or expertise in administration. இந்த ப்ராப்ளம்ஸால we should not be bypassed அப்படிங்கிறாங்க. பட் யூனியன் கவர்மெண்ட் ஏன் அப்படி பண்ணணும்? Why should it level jump or bypass state? தூக்கம் வருதுங்களா? நேற்று இதே தான் நடந்துச்சு. இல்லை, அது ஓட்ஸ்க்காக பண்ணுறாங்கிறது யூ கான்ட் ரைட் இட். இல்லை, எக்ஸாக்ட்லி. ஸோ நீங்கள் ஏன் வந்து இத்தனை லெவல்ஸ் வச்சுட்டு வரணும்? ஸோ ஸ்ட்ரைட்லி டார்கெட் த லோக்கல் பாடிஸ். அதோட இன்னொரு ஃபார்ம் தான் லோக்கல் பாடிஸ்க்கு போகிறதுல ஸ்ட்ரெயிட்லி டார்கெட் த பெனிஃபிஷியரி. அதுதான் இப்போ அந்த ஆப்கா பைசா ஆப்கா ஹாத் டைரக்ட் ஃபினான்ஷியல் இன்டர்வென்ஷன்ஸ் இப்போ சொல்கிறது அதனால தான். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் லெவல்ஸ். கண்டிப்பாங்க, இது எல்லாமே பாயிண்ட்ஸ். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறது தான் விஷயம். ஓகே. ஸோ 73 and 74 நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதை பற்றி சொல்ல வேண்டியதில்லை பெருசாக. So panchayats, are they working up to the level?
2 decades again it may be a question. Last year வரல எதுவுமே, அதுக்கு முந்தின வருஷம் வரல. What are the problems faced by panchayats? Experience and expertise, they lack in both. Okay. என்ன மிஸ்யூஸ் பண்றாங்க? இல்ல அது வந்து அகைன் இட்ஸ் நெகட்டிவ். ஜென்ரலாவே இது இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்ல என்ன பிரச்சனை, சிஸ்டம்ல என்ன பிரச்சனை பாருங்க, அதுக்கப்புறம் யூ கேன் கோ அவுட் ஆஃப் த சிஸ்டம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஒரு சிஸ்டம் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள என்ன ப்ராப்ளம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியிருந்து வர எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை பாருங்க. ஸோ பஞ்சாயத்தில் ரிசர்வேஷன் எப்படி இருக்கு? 1/3ங்க, 33%, 50% they are being mooting. It's not it. Some states have given, some states, not all, some states. ஆனா கான்ஸ்டிடியூஷன் படி it's still 1/3 தான், நான் மாறல. ஸோ ஓகே, ரிசர்வேஷன் உமனுக்கு 1/3 இருக்கு. ஸோ மற்றவங்களுக்கு இட்ஸ் ப்ரொபோர்ஷனேட், ரைட்டுங்களா? ஆனால் என்ன நடக்குது? ஓகே ஃபைன், அகைன் இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். உள்ள நடக்கிறது என்னன்னா, ஸோ இந்த வருஷம் வந்து இந்த வார்டு இருக்குன்னா நெக்ஸ்ட் இயர் அடுத்த வார்டுக்கு போயிடுது. ஸோ த பர்சன் ஹூ ஸ்டூட் இன் திஸ் வார்டு, அவங்க அந்த 5 வருஷத்துல கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸோ எக்ஸ்பர்டைஸ் இட் கோஸ் வேஸ்ட். அது யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுவே எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் வர்றப்போ என்ன ஆகுது, தே ஹாவ் சம் சர்டன் பீரியட் லிமிட்ஸ். ஒரு 10 to 20 years லிமிடேஷன்ல தான். ஒரு டீலிமிடேஷன் கமிஷன் வந்து இப்போ 30 years ஆயிடுச்சு இந்த சென்சஸ் பிரச்சனைனால. நார்த்து சவுத்து வந்து ரெப்ரஸன்டேஷன் அடிவாங்க அப்படிங்கிறனால டீலிமிடேஷன் ரொம்ப நடக்கவே இல்லை. அப்போயும் வந்து சீட்ஸ் மாறல, இது மட்டும் தான் மாறிச்சு. ஸோ இப்போ அப்போ 5 or 6 terms அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, ஒரு எம்எல்ஏக்கும் ஒரு எம்பிக்கும். பட் இங்கே வந்து கரெக்டாக 5 வருஷம் தான். அதில் ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் அது நடுவில் போயிடும். ஸோ வாட் எவர் தே கெயின் ஆஸ் எக்ஸ்பர்டைஸ் தட் cannot be used, அட்லீஸ்ட் or else they should wait. ஸோ ஒரு கண்டினியூஸ் இது கிடையாது, ஓகேங்களா? இது உள்ள இருக்க பிரச்சனை. இன்னொன்று வந்து நீங்கள் சொன்னது, இட்ஸ் லைக் ஆப்சென்டி லேண்ட்லார்டிசம் மாதிரி ஆப்சென்டி ரெப்ரசன்டேட்டிவ்ஸும். ஸோ சம்மன் ஸ்டாண்ட்ஸ், மைதி ஒய்ஃப் இல்லைன்னா வேறு யாராச்சும் நிற்பாங்க அந்த 1/3 கவர் பண்ணுறதுக்காக. இது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி, ஷெட்யூல் காஸ்ட் வந்து அங்கே நிற்கக்கூடாதுங்கிறதுல தே ஆர் வெரி டிட்டர்மைண்ட். கடைசி வரைக்கும் நிற்கவே விடல. ஸோ நின்று வந்தாலும் தே ஆர் நாட் அலோவிங் தெம் டு ஃபங்க்ஷன். ஸோ மெஜாரிட்டி வந்து கேஸ்ட் இண்டூஸ் இருக்காங்க. ஸோ தே ஆர் நாட் ரெடி டு லெட் தம் ஃபங்க்ஷன் இண்டிபெண்டன்ட்லி. இவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் வருது. தென் ஓகே, இன் ஜென்ரல் வந்து பார்ட்டியே ஒரு பிரச்சனை. லோக்கல் பாடிஸில் பார்ட்டி வந்திருக்கக்கூடாது. இது வந்து தட் வாஸ் அ ரெக்கமெண்டேஷன். பட் அப்போ வந்து இருந்த பொலிட்டிக்கல் வில் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ 92 we went into a coalition rule. அப்போ வந்து கண்டிப்பாக இதை பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து இட்ஸ் பிகம் பியூர்லி பார்ட்டி. அதாவது ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் 3rd level ஆச்சோ இல்லையோ, பார்ட்டி ஸ்ட்ரக்சரில் இன்னொரு லெவல் ஆயிடுச்சு இப்போ. ஸோ பார்ட்டி பாலிட்டிக்ஸ் வேறு திங்ஸ். எல்லா ஊர்லேயும் பஞ்சாயத்து இருக்குங்க. பி சீயிங் ப்ராப்ளம்ஸ் இல்லை. ஓகே, அது வந்து இட்ஸ் an all pervasive. What else? பஞ்சாயத்து தாங்க இருக்கல ஈஸியான டாபிக். யூ கேன் ஹிட் இட் லைக் எனிதிங். ஏன்னா நம்ம நேருக்கு நேராக பார்க்கணும். ஒரு எம்எல்ஏ ஃபங்க்ஷன் பண்ணுறது, எம்பி ஃபங்க்ஷன் பண்ணுறது நீங்கள் இந்த அளவுக்கு பார்க்க முடியாது. பஞ்சாயத்து வில் பி சீயிங் இட் ரைட் த்ரூ. பேப்பரில் படிப்பீங்க, அதுவும் இங்கே இருக்கீங்க. when you go through Hindu ஃபர்ஸ்ட் தானே இருக்கும் 2nd and 3rd பேஜஸில் என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்ட்டு. ஓகே, எல்லாருமே ஷுட் பி கம்மிங் ஃப்ரம் டி நகர் சம்வேர். அட்லீஸ்ட் இந்த ஏரியா கிராஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ இங்கே ஒரு பிரிட்ஜ் கட்டினாங்க, நார்த் உஸ்மான் ரோடையும் சவுத் உஸ்மான் ரோடையும் இது பண்ணுறதுக்கு. ஸோ வாட் ஹேப்பன் அட் லாஸ்ட்? இட் வாஸ் பில்ட் பை கார்பரேஷன் ஆஃப் சென்னை. பக்கா ராங் பிளானிங். The bridge should be in this direction, it was built in this direction. So எல்லா பக்கம் the clog the traffic and the bridge is remaining empty.
ஸோ தே டோன்ட் ஹாவ் த எக்ஸ்பர்டைஸ். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டெக்னிக்கல் விஷயங்கள் வர்றப்போ தே டோன்ட் ஹாவ் எனி எக்ஸ்பர்டைஸ். ஆனால் வெறும் ஃபண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறப்போ தே டோன்ட் நோ ஹவு டு ஸ்பெண்ட். இன்னொன்று வந்து ஆஃப்செட் கிளாஸ், தே ஆர் நாட் கோயிங் டு ஸ்பெண்ட் இட் திஸ் டைம், தே வில் நாட் பி கெட்டிங் இட் நெக்ஸ்ட் டைம். ஸோ தே ஹாவ் நோ தட் கோ, தே ஷுட் ஸ்பெண்ட் இட். திருப்பியும் லோக்கல் லெவல் லீடர்ஸ் வராங்க, they don't have the next logical step to make. They are elected as chairmen or presidents and they end up as chairmen or presidents. அதுக்கு மேலே என்ன அப்படிங்கிறது அவங்களே யோசிக்கிறது இல்லை. ஆனால் திருப்பி பார்ட்டி சிஸ்டம் இந்த இடத்துல. ஸோ இஃப் இஸ் கோயிங் டு பி எஃபிஷியன்ட்னா there is no reward for it. இன்னொன்று ரெப்ளிகேஷன் ஆஃப் பெஸ்ட் ப்ராக்டிசஸ்மாங்க. ஸோ இஃப் யூ டூ சம்திங் இன் ஒன் பிளேஸ் தட் ஷுட் பி ரெப்ளிகேட்டட் இன் அதர் பிளேசஸ் ஆல்சோ. இங்கே வந்து அதுக்கு ஒரு மெக்கானிசமோ இன்ஸ்டியூஷனோ எதுவுமே கிடையாது. There is one committee recommendation, Ramadevi committee. She passed away recently, right? She was an election commissioner, IAS officer avanga. So she gave a set of recommendations on local self governance. So adala sollirpaanga or institute kondu varanum, ivanga vandu elected position varakudadu abingerla ella urliyum theliva irukanga. Jharkhand la I think it's in 2009 la da they set up a panchayat system. அது வரைக்கும் it was not there. ஸோ இப்போ வந்து எல்லா ஃபண்ட்ஸுமே இட் ஷுட் கோ டு பஞ்சாயத், கோ த்ரூ பஞ்சாயத்துன்னு வர்றப்போ தான் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் த சிஸ்டம், எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் இட் டு ஃபங்க்ஷன். அதில் பார்ட்டி வருது, கரப்ஷன் வருது, அதெல்லாம் அடுத்த விஷயம். இத்தனை நாள் அதை ஒமிட் பண்ண பார்த்தாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே வரங்காடி தான் தே ஆர் ரெடி ஃபார் இட். இத்தனை நாள் அதுவே வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன் அ வே இஸ் திஸ் பாசிட்டிவ். ஸோ இப்படியும் பார்க்கலாம். இதெல்லாம் பஞ்சாயத்ஸ். எனிதிங் ஸ்பெஷலைஸ்டு ஃபார் மெட்ரோஸ், I mean municipalities. லாஸ்ட் இதில் இன்னொரு பிரச்சனை இருந்ததுங்க, 2011 சென்சஸில் சென்சஸ் டவுன்ஸ். ஸோ தே ஆர் நாட் ஏபிள் டு கம் இன் டு வில்லேஜஸ் வித் பாப்புலேஷன் ஆஃப் மோர் தென் 10,000. அதான் ட்ரான்சிஷன் பீரியடில் இருக்காங்க. ஸோ தே ஆர் ஸ்டில் கன்சிடர்ட் ஆஸ் வில்லேஜஸ், ஆனால் வந்து தேர் ஆல்ரெடி டவுன்ஸ். ஸோ தே நீட் அர்பன் க்ரோத். அர்பனைசேஷன் இருந்தால் தான் தே வில் டெவலப் இன்டு ப்ராப்பர் டவுன். இப்போ அது இல்லாமல் போச்சு அவங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல சிக்கிக்கிட்டாங்க. சென்சஸ் டவுன்ஸ் பார்த்துக்குங்க. நகர்பாலிகாஸ், இவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வருது? எனி ஐடியா? நகர்பாலிகாஸ், முனிசிபாலிட்டிஸ் வந்து ஹிந்தியில் நகர்பாலிகாஸ். ஆல் ஆஃப் யூ ரிசைடிங் இன் சென்னை, ரைட்? ஸோ வாட் கேன் பி டன் அப்படின்னு என்ன பண்ணலாம்? ஏன்னா அர்பனைசேஷன் அதான் திருப்பியும் இன்னும் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் there will be more, the nation will be more urbanized. ரூரல் பாப்புலேஷன் குறைஞ்சிடும். ஆல்ரெடி இட்ஸ் ஈக்குவல். எக்கனாமிக் இதில் பார்த்தாலும் ரூரல் பீப்புள் அர்பன் பீப்புள் ஒரே அளவு தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அர்பன் இஷ்யூஸ் ஆர் மோர் கிவன் ஹையர் கன்சர்ன் நவ். ஏன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அட்லீஸ்ட் இப்போ ஊரில் வந்து ரூரல் பாவர்ட்டினா இட் கேன் பி மேனேஜ்ட். அட்லீஸ்ட் தே ஹாவ் லேண்ட், தே கேன் டூ சம்திங். இங்கே எதுவுமே கிடையாது. இஸ் லிட்ரலி ஆர்ஃபன் ஒரு ஃபேமிலி இருந்தாலே அர்பன் ஏரியாஸில். So urban issues will be given importance. So urban area la varappo it's multiplicity of authorities. For example kadthingala inga local trains run pandrathu or authority, MTC ku thani authority, metro transport corporation bus. அதுவே இதுக்கு வர்றப்போ சென்னை மெட்ரோ சிவரேஜ் போர்ட், வாட்டர் அண்ட் சிவரேஜ் போர்ட் இது தனியாக வந்துடுது. கார்பரேஷன் தனியாக இருக்குது. ரோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 2 RTL ரோட் மட்டும்தான் சென்னைக்குள்ளே ஸ்டேட் ஹைவேஸ் போடுறாங்க. மற்ற எல்லா ரோட்ஸும் கார்பரேஷன் போடுறாங்க. ஸோ எவ்ரி திங் கோஆர்டினேஷன் பண்ண முடியாது இத்தனை பாடிஸ் இருக்கிறப்போ. ஸோ திருப்பி வேலை நடந்துகிட்டே இருக்குது. ஒன்ஸ் தே லே த ரோட், எகைன் தேர் டூயிங் இட் அகைன் ஃபார் சம் அதர் பர்பஸ், எகைன் தேர் லேயிங் இட். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது கொடுக்கவே முடியல. இன்னொன்று வந்து வெரி ஹியூஜ் இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் மைக்ரன்ஸ். ஸோ இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட எந்த ஒரு இதுவும் கிடையாது, எனி மெக்கானிசமோ எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா ஆக்சுவலாக ரூரல் மைக்ரேஷனை ஸ்டாப் பண்ணணும். பட் அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அது ஒரு பார்ட் தான். இன்னொரு பார்ட்டு இங்கே வரவங்களுக்கு வி ஷுட் ஏபிள் டு ப்ரொவைட் பெட்டர் அம்யூனிட்டிஸ். ஏன்னா கண்டிப்பாக லோ லெவல் லேபருங்கிறது பிரச்சனை தான் சிட்டிக்குள்ளே எப்பயுமே. எவ்வளோ தான் அரெஸ்ட் பண்ணாலும் இங்கே வந்தே ஆகணும். ஆட்கள் இல்லாமல் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது சிட்டிக்குள்ளே. ஸோ இதுக்கு எந்த இதுவும் பண்ணல. ஹவுசிங் காலனிலேருந்து எல்லாமே வி டோன்ட் ஹேவ் எனி அத்தாரிட்டிஸ். எங்கே போய் கேட்டனாலும் இன்னொரு இடத்துல தான் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மல்டிப்ளிசிட்டிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது. மெட்ரோ பிளானிங்க்கு என்ன வச்சுருக்கோம்? எனிபடி? கான்ஸ்டியூஷனில் வி ஹேவ் an article 243ZD and 243ZE, district planning committees and metropolitan planning committees.
2 planning committees. So அது வந்து it's not functioning. First of all, it's not functioning. அப்படி ஆரம்பிச்சாலும் it's just being for the namesake. ஒரு மேக்கப் மாதிரி தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா சிட்டியோட எக்ஸ்ட்ரா டெவலப்மெண்ட்ல வரும்போது more exploration already இருக்கிற பிளேஸ்ல வந்து again the borders of the city is always expanding. So இது ஒரு futuristic-ஆ பார்க்குற இது இருக்கணும், attitude, vision இருக்கணும் கவர்மெண்ட் கிட்ட. sometimes this is missing, but sometimes it's there. இப்போ சென்னை எடுத்துட்டிங்கன்னா கிரேட்டர் சென்னைன்னு எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க, but it's too far fetching, அதுவும் இருக்கு. but when it comes to solution, அது வந்து local people வந்து we are not taking into conference what they need அப்படிங்கிறது அது இங்கேயும் தான் இருக்கு. ஸோ ரூரல் ஏரியாஸோட அர்பன் ஏரியாஸில் ஏலினேஷன் அதிகம். அட்லீஸ்ட் அங்கே வந்து அந்த கவுன்சிலர்கிட்ட they are able to make it. இங்கே வந்து it's pure politics. இந்த ஏலினேஷன் ஆஃப் பப்ளிக் வித் த பொலிட்டிஷியன்ங்கிறது சிட்டியில் அதிகமாக இருக்கு. ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் தட் கேன் பி brought under. This practice is not being expanded towards even the new developing areas. Water stagnation problem, drainage problem, they are not even putting up the new places. Providing a program, So integrated approach follow பண்றது இல்ல. So good practices is not being exploited by others. You should use the word replicated. Not replicated. It's not being replicated. I think half of the people are not at all involved. Actually. Seems like critical activity. So next one is separation of powers between various organs, dispute redressal mechanisms and institutions. State legislature. I can't get you. State legislature got influence in the local corporations, urban issues. எப்படின்னு சொல்லுங்க. Maybe most of the ministers வரும்போது அவங்க எல்லாம் டெவலப் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இந்த கார்பரேஷன் இல்லைங்க, மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ், all of them be here. பட் இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸ்பர்டீஸ் இருந்தால் தானே பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அந்த ஒரு ஐடியா இருக்காங்கல்ல. இப்போ வந்து ஏதோ கம்ப்ளைண்ட்ஸ் ஆல்வேஸ். இப்போ வந்து சிஎம் வீடு ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் டைம் இட் வாஸ் இங்கே அண்ணா நகரில் ஆற்காடு வீராசாமி அவர் இருந்த ஏரியாவில் மட்டும் ரோட்ஸ் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. அது ஓகே, பட் அவரும் அந்த ஏரியா விட்டு வெளியே வந்து தான் ஆகணும். he should also travel to other parts. அது வந்து it will not work. நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை. இது வந்து அது வந்து கரப்ஷன் இஸ் ஒன்லி ஒன் பார்ட், இட்ஸ் நாட் த எவ்ரி திங். அது மட்டும்தான் மேலடின்னு கிடையாது அட்மினிஸ்ட்ரேஷனில். எப்பயுமே எவ்ரி கண்ட்ரி இஸ் கரப்ட். சரிங்களா? எந்த கண்ட்ரியுமே கரப்ஷன் இல்லாத கண்ட்ரியே கிடையாது. அது கரப்ஷனுங்கிறது ஒரு பேராமீட்டர், எஃபிஷியன்சிங்கிறது அடுத்த பேராமீட்டர். ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஃபங்க்ஷன். கரப்டாக இருக்கவங்களும் எஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க, கரப்ட் இல்லாமல் எஃபிஷியண்ட்டாகவும் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இட்ஸ் லைக் பைபோலார் திங்ஸ். So separation of powers would be in various organs. So what are the various organs that he means? Judiciary, right. எந்த ஆர்டிக்கிளில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க? யா, என்ன சொல்கிறாங்க? லெகிஸ்லேச்சர்னு சொல்லியிருக்க மாட்டாங்களே, அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா legislature and judiciary will never go together. இங்கே வர்றப்ப தான் அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் will be giving always judicial powers. Tribunals இப்போ இருக்கிற ரீசன்ட் டெவலப்மெண்ட். இல்லைங்க, ட்ரிபியூனல்ங்கிறது லேட் கான்செப்ட். அவங்க மீன் பண்ணது வந்து அப்போ வந்து கலெக்டர்ஸ் வேர் ஃபுல்லி பவர்ஃபுல். ரெண்டுமே இருந்தது. அவங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாகவும் இருந்தாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியல் அத்தாரிட்டியாகவும் இருந்தாங்க. அந்த இதை மீன் பண்ணி தான் அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ இது எல்லா லெவல்லையும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது இப்போ எப்படி இருக்கு? செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் ஃபார் ஆல் த பாடிஸ், பியூர்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ், பியூர்லி ஜுடிஷியல், பியூர்லி லெஜிஸ்லேட்டிவ். வை நீங்கள் மட்டும்தான் பேசுகிறீங்க? ஜஸ்ட் டாக், ஒன்றும் இல்லை. இந்த வருஷம் கிளியர் ஆகிடுங்க, நானும் அங்கே தான் உட்காந்துருப்பேன். தட்ஸ் இட். ஏன் இருக்க முடியாது? ஃபர்ஸ்ட் திங், ஏன் இருக்குன்னு நினைக்கிறாங்க? செகண்ட் திங்,
see if I'm going to give it as a question சொல்லாம ஆன்சர் பண்றது எப்பவுமே ரொம்ப ஈஸிங்க. ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவேன். கொஸ்டின் கேட்கறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் எப்பயுமே. ஏன்னு யோசிக்கிறப்போ. ஸோ ஏன் வந்து ரெண்டு பவர்ஸையும் ஒன்றா வச்சாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இப்போ ஏன் திருப்பி அதே கன்வர்ஜென்ஸ் லெவலுக்கு போகிறோம் சுற்றி? இப்போ திருப்பி அதே தான் நடக்குது. குவாசி ஜுடிஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் கெய்னிங் மொமெண்டம். கம் டு சைக்கிள், ஃபுல் சர்க்கிள் போட்டாச்சு. ஏன்? Anyone? He's an effectiveness. Okay. Effectiveness is the thing. So you can make quick decision making. Under free and fair judgment, quicker decision make பண்ண முடியும். இப்போ டெமோக்ரஸிங்கிறது இட் ஸ்டார்டட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். அதுக்கு முன்னாடி இட் வாஸ் அண்டர் கொலோனியல் ரூல். அப்போ வந்து தான் இந்த இது வந்தது. ஸோ சிங்கிள் யூனிஃபைடு அத்தாரிட்டி அட் டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸோ நடுவில் வில்லியம் பென்டிக் வந்து ஹில் அபாலிஷ் எஸ்பி. போலீஸ் வந்து எஸ்பி அபாலிஷ் பண்ணிட்டு த பவர்ஸ் வில் பி கிவன் டு தி கலெக்டர் அப்படி வச்சுருந்தாங்க. ஸோ ஒரே அத்தாரிட்டியாக இருக்கிறப்போ தேர் வில் பி மோர் கோஆர்டினேஷன் அமங் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். இப்போ சொன்னதே தாங்க, மெட்ரோவில் என்ன பிரச்சனையோ அதே தான் இங்கே வந்து வேரியஸ் பாடிஸ் வந்து கோஆர்டினேஷன் நடக்கிறதில்ல. ஸோ எல்லாத்துக்கும் மேலே ஒரே ஹெட் உட்கார்றப்போ ஹி கேன் கோஆர்டினேட் வெரி ஈஸிலி அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே. ஸோ டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் ஆகட்டும், லா அண்ட் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும், எல்லா விஷயத்தையும் ஹி கேன் ஹேண்டில் ஆஸ் அ ஒன் மேன். இது வந்து இட் வில் ஒர்க் இன் அ ப்ரிமிட்டிவ் சொசைட்டி. ஸோ வென் இட் ஸ்டார்டட் டெவலப்பிங் அகெயின் பபார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் டிஃப்ராக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் லெவல். ஸோ வி ஸ்டார்டட் டிஃப்ராக்டிங். அதாவது தனித்தனி காலம்ஸ் வர ஆரம்பிச்சது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுன்ட்டு. ஸோ இங்கே வந்து கோஆர்டினேட் பண்ணுற லிங்கிங் பின்னா மட்டும் இருந்தால் போதும். எல்லாரும் வந்து இவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பியும் கோயிங் டு டேக் த ஆர்டர்ஸ் பேக், தட் வில் பி எனஃப். இவரே எல்லா விஷயத்தையும் நேராக பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் போச்சு. அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆச்சு, பெருசாச்சு. ஸோ எல்லாத்தையும் இவர் நேராக பார்க்க முடியல எல்லா ஃபங்க்ஷன்ஸையும். ஸோ திஸ் வாஸ் த திங். ஸோ அதனால வி அகெயின் வென்ட் ஃபார் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். இப்போ என்ன ஆகுது திருப்பியும்? ஏன் ட்ரைபியூனல்ஸ் வருது? ஓகே, நிறைய கேசஸ் எல்லாத்துலேயும் வருது. ட்ரைபியூனல் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பர்டைஸ். ஸோ ட்ரைபியூனலோட காம்போசிஷன் எப்படி இருக்கும்? ஒரு ஜுடிஷியல் மெம்பர், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் இருப்பாங்க. ஸோ தேர் வில் பி மோர் எக்ஸ்பர்டைஸும் கிடைச்சிரும், ஹவு டு ஜட்ஜ் திங்ஸ், ஹவு டு மெயின்டைன் நியூட்ரலிட்டிங்கிறதும் கிடைச்சிரும். ஸோ இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். இதனால தான் ட்ரைபியூனல் வருது. ஸோ இது இப்போ வருது. ஸோ இதுக்கு மேலே ஓகே, dispute redressal mechanisms and institutions. What they mean by that? And what are the dispute redressal? Okay, tribunals poga. RTA dispute. Okay. In a way, RTA is a DRM. Judicial multiple other judicial fast track courts. அதெல்லாம் ஜுடிஷியல்ல வந்துடும். ஜுடிஷியரி கீழே தான் இதெல்லாமே இருக்கு. சரிங்களா? ஆஸ் அ கன்சியூமர் யோசிங்க. உங்க ரோலே ஒவ்வொன்றா வச்சு பாருங்க. ஆஸ் அ ஸ்டூடெண்ட்னா என்ன பண்ணுவீங்க, ஆஸ் அ கன்சியூமர்னா என்ன பண்ணுவீங்க, அவ்வளோதான். அதான டிஸ்பியூட் ரெட்ரஸல். ஸோ இது வந்து கன்சியூமர் ரெட்ரஸல் ஃபோரம்ஸ் இருக்கு. இப்போ இதுவே வந்து இஃப் யூ ஆர் பீயிங் வயலேட்டட் பை த ஸ்டேட் அண்டர் போலீஸ் அப்படியே என்ன பண்ணுவீங்க, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். யூ ஹேவ் a list. Again, you find it out yourself. CAG-யா? I don't get you. என்ன டொனேஷன்? ஓகே, இல்லை அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. சிபிஐ ரைட் தானே, ஐடி ரைட் தானே வந்தது. ஓகே,
சிஏஜி மணி இருக்குன்னு அன்அக்கௌண்டட் மணி இருந்தால் ஐடி உள்ள வருவாங்க. இஃப் யூ ஹேவ் எனி கிரீவன்ஸ் அகேன்ஸ்ட் ஐடி, ஐடி 18 ஒன்று இருக்குது, ஐடி அப்பலேட் ட்ரைபியூனல், வில் பி கோயிங் தேர். சிஏஜிக்கும் இதுக்கும் தே டோன்ட் ஹேவ் எனி பப்ளிக் ரிலேஷன்ஸ். ஐடி ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அகெயின் இது நீங்கள் தான் பார்க்கணும். ஏன்னா கதை சொல்லிட்டு இருந்தோன்னா இட் நாட் மேக் சென்ஸ். ஸோ என்னன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இட் வில் ஒர்க் அவுட். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து இட்ஸ் செலிப்ரேட்டட் இட்ஸ் 20th anniversary ரீசெண்ட்லி. 20 years ஆச்சு. 92 ஆக்ட் வந்தது. அதுக்கப்புறம் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சு. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ன பிரச்சனை? வி ஹேவ் அ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஃபார் தி பாஸ்ட் 20 years. Still we are not up to the mark. Over time we are below the mark. Yeah, we are faltering. Okay. Sorry? Only advisory body. They don't have any legal backing. They are legal body. They have powers of a court to conduct an investigation. They have their own set of police. But their recommendations are recommended. Again, they are not mandates. So that is the trouble. It's a small body again. India is a very huge state to have it, to control things. Other thing is, can also see it in this way. ஒரு பிரச்சனைனா people are ready to approach the court first with a writ or human rights violation அப்படிங்கிறப்போ நீங்கள் போய் கோர்ட்டில் இப்போ பர்சன் இஸ் அண்டர் இல்லீகல் கஸ்டடி அப்படின்ட்டு அங்கே ஹேபியஸ் கார்பஸ் போட்டிங்கன்னா தட் வில் பி மோர் எஃபெக்டிவ். வில் கெட் அன் இமீடியட் ரிசல்ட். ஏன்னா அவங்களுக்கு பவர்ஸ் இருக்குது. தே ஷுட் கம்ப்ளை. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடி வாங்கியிருக்குங்க. இன்னொன்று லேக் ஆஃப் அவேர்னஸ். அந்தளவுக்கு மக்களுக்கு தெரியறதில்ல. ஸோ தீஸ் ஆர் திங்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பாருங்கள். கன்சியூமர் டிஸ்பியூட் இது ஆல்ரெடி கேட்டாங்க, பட் ஸ்டில் யூ கோ த்ரூ இட். So, what are the commissions and councils to be exact? Constitutional என்னென்ன இது இருக்கு? Commissions. Okay. அட்லீஸ்ட் இதுக்காவது மொத்தம் ஆன்சர் பண்ணலாம். பிளானிங் கமிஷன் இதில் கிடையாது. கான்ஸ்டியூஷனில் என்னென்ன கமிஷன் சொல்லியிருக்காங்க? Okay, fine. Fine, it's a commission, right? State Public Services Commissions. National Commission for Backward Classes, National Commission for SC, ST, 338, 338A, right? அப்புறம் ஃபினான்ஸ் கமிஷன். பிளானிங் கமிஷன் கிடையாதுங்க. பிளானிங் கமிஷன் வந்ததுக்கு ரீசனே அதுதான். ஆக்சுவலாக நேரு ஹீ என்விசாஜ்டு சோஷியலிஸ்டிக் சொசைட்டி. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அடாப்ட் ஆனதுக்கப்புறம் ஹீ காட் அன் ஐடியா. இந்த கான்ஸ்டியூஷன் செட்டப்பில் கொண்டு வர முடியாது சோஷியலிஸ்ட் சொசைட்டின்ட்டு. எல்லா இடத்துலையும் பார்லிமெண்ட்டுக்கு போகணும், பொலிட்டிஷியன்ஸ் அப்ரூவல் வேணும்னா நடக்காது அப்படின்னு தெரிஞ்சுதான் இது அடாப்ட் பண்ண உடனே ஒரு 3 months என்னமோ பிளானிங் கமிஷன் will be set up. Knowing very well. அதனால தான் it is maintained as a non-constitutional, non-statutory body. அதுவும் உள்ளதுன்னா திருப்பி அது இன்னொரு ஆஃபீஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது. ஸ்டில் இதோட மோசமாக தான் இருந்திருக்கும். எலெக்ஷன் கமிஷன் இருக்குது. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சாரி சொல்லியாச்சு. ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் அவைலபிள். ஸோ இது போக நான்-கான்ஸ்டியூஷனல் பட் ஸ்டாட்யூட்ரி என்ன நல்லா இருக்கு மெக்கானிசம்? லா கமிஷன். ஓகே. NCW, நேஷனல் கமிஷன் ஃபார் உமன். சாரி ஓகே. CVC இன்னவே எஸ், இன்னவே நோ. மைனாரிட்டிஸ்க்கு ஒரு கமிஷன் இருக்குது, நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ்னு. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, சாரி சிவிசிக்கு ஆக்ட் இருக்குது தனியாக. ஓகே, சிவிசி ஆக்டுக்கு கீழே தான் அது வரும்.
இன்ஃபர்மேஷன் கமிஷன். ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே சிம்பிளாக சொன்னால் மேல் அப்படிங்கிறத தவிர வேறு எதை போட்டிங்கனாலும் அங்கே ஒரு கமிஷன் இருக்கும். உமனுக்கு ஒன்று இருக்கும், நேஷ்னல் கமிஷன் ஃபார் சில்ட்ரன் இருக்குது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் NCPRC. அதே வந்து நொமாடிக் ட்ரைப்ஸ் ஒரு பெரிய பேர் வரும், செமி நொமாடிக் ட்ரைப்ஸ்ன்ட்டு, அவங்களுக்கு ஒரு தனி கமிஷன் இருக்குது. நேஷ்னல் கமிஷன் ஃபார் சஃபை கர்மச்சாரிஸ். ஸோ எல்லா those who are considered as they're not developed and who needs some help to develop, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு கமிஷன் இருக்கும் சுற்றி. ஓபிசிக்கு கமிஷன் இருக்குது, NCBC. ஸோ எல்லாத்துக்குமே வில் பி ஹேவிங் a கமிஷன். ஸோ இதில் எது நியூஸில் இருக்குது, எதனால நியூஸில் இருக்குது அது பார்த்துக்கங்க. சரி, இல்லை அது திருப்பி நீங்கள் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டியது தான். நான் சொல்கிறேன்னா ஐ கேன் டூ இட் எவ்ரிதிங், பட் ஸ்டில் இட் நாட் ஒர்க் அவுட். நீங்களே பார்த்தா தான் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். இந்த அதர் திங் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸில் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா, ஸோ இப்போ நீங்கள் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயின்ஸு வில் பி ரைட்டிங் இன் டிசம்பர். அவன் கேட்குற கொஷின்ஸ் எல்லாம் போன நவம்பர்லேயும் டிசம்பர்லேயும் எனக்கு தான் கேட்டுட்ருக்கான். ஸோ வாட் யூ ஸ்டடிட் ஃபார் யுவர் ப்ரிலிம்ஸ். அப்போ வந்து 2-3 பேப்பர்லேயுமே பார்த்தேன். அந்த டைமில் வந்து ஒரு ஆக்டோ, அந்த டைமில் வந்து ஒரு மெக்கானிசமோ கரெக்டாக அது கேட்டிருக்கான் நவம்பர்லேயும் டிசம்பர்லேயும். ஸோ பார்க்குறப்போ 3 பிரிச்சுக்கங்க எப்பவுமே, கான்ஸ்டியூஷனல், ஸ்டாட்யூட்ரி அண்ட் நான் இது இருக்கும். இது போக வந்து யூ வில் பி ஹேவிங் ad hoc கமிஷன்ஸ் ஃபார் அ பர்டிகுலர் பர்பஸ். இப்போ FSLRCன்னு ஒன்று வந்தது, என்னது, செக்டார் லெகிஸ்லேஷன்ஸ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, RBI கம்பைன் பண்ண சொல்லி 4 ரெகுலேட்டரி பாடிஸ் இருக்கு. சரி, 4 ரெகுலேட்டரி பாடிஸ் என்னென்ன இருக்கு? ஸோ ஜஸ்ட் கோ பை த மார்க்கெட். செபி தான் இருக்கிறதுலே பெருசு. IRDA, அப்புறம் ட்ராய் எல்லாம் இல்லைங்க, இது வந்து ஃபினான்ஸ் செக்டார். ட்ராய் வந்து டெலிகாம் செக்டார், ஃபினான்ஸுங்கிறது சர்வீசஸ். ஓகே, sorry, IRDA, insurance, PFRDA, IRDA, SEBI, one more thing. FMC, Forward Markets Commission. Actually அதுதான் ஓல்டஸ்ட். ஆனால் அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ தான் வர ஆரம்பிக்குது. ஏன்னா ஃபியூச்சர் ட்ரேடிங், டெரிவேட்டிவ் ட்ரேடிங் இது ரெண்டும் வரங்காட்டி, ஸோ இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணாமல் போகிறதுக்கு காரணம் இவங்க தான். என்னது, அன்கண்ட்ரோல்டாக போகிறதுக்கு. ஸோ இது நாளே வந்து என்னவோ பண்ணுனாங்க, UFR பண்ணுனாங்க, யூனிஃபைடு ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர். ஸோ whenever you are going to play with money, இவங்க வந்து you should go through them. ஸோ RBI வந்து மானிட்டரி மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்னாங்க. RBI கம்பைன் பண்ண சொல்ல. ஓகே, ஸோ இதுதான் FMC பார்த்துக்கங்க. இட் வாஸ் இன் நியூஸ் மெனி டைம்ஸ். அப்புறம் ட்ரிபியூனல்ஸ்லேயே இன்னொன்று, கிரீன் ட்ரிபியூனல்ஸ் இப்போ ரீசெண்டாக. ஸோ ஹவு கிரீன் ட்ரிபியூனல்ஸ் evolved? Any idea? What is the function? முதல்ல any idea? Okay, so any project that is going to be affecting the environment anyway, so they can go to it. Idhula vandu last year there was a controversy, ஸ்டெர்லைட் பிளான்ட், அதுக்கு வந்து அவங்க தனியாக இது பண்ணாங்க, ரைட்? ஓகே, வாட் சம்திங், ரைட்? ஸோ கிரீன் ட்ரிபியூனல்ஸ் இதுதான். சாரி, ஓகே, தட் வாஸ் an interim stay, it will be clear. அதெல்லாம் வைக்காது. ஸோ அது வந்து நீங்கள் திருப்பி வந்து அவங்க சொன்னது வந்து EIN இருக்கு, என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வாங்கணும். அது வந்து திருப்பி வாங்கினா இட் வில் பி கன்வெர்டட். ஸோ இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. இது வந்து இந்த மாதிரி பொல்யூஷன் இது வர்றதுக்கு இருந்து, ஸோ கிரீன் ட்ரிபியூனலுக்கு ஒரு ஆக்ட் போடலான்ட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் ஸ்டில் பெண்டிங். அதில் என்ன இதுன்னா,
not only the people who are affected, even the industries whose projects are affected, they can go for a appeal from the green tribunal. So இது வந்து ப்ரோ கார்பரேட்டாக போய் முடிஞ்சிடும், endless litigations இருக்கும் அப்படின்ட்டு, that's still in pending. அது இல்லாமல் green tribunals நிறைய cases வருது. திருப்பி ஸ்டெர்லைட்டு that had a very good ramification everywhere. green இது இருக்கு கூடன்குளம், அது கூடன்குளம் இருக்காங்க 500 meters. இல்லை அது ஒன்று நிறைய ஸ்டிப்புலேஷன்ஸ், சீ வாட்டர் வந்து இவ்வளோ டிகிரிக்கு மேலே ஹீட் ஆகக்கூடாதுன்னு இருக்கு, அது வந்து தே ஃப்ளோட்டடு. ஸோ வேற ஒரு ட்ரைபியூனல், ஆக்சுவலி இட்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட், அது திருப்பியும் பார்ப்போம், பட் ஸ்டில் இப்போ சொல்லலாம். எலெக்ஷன் ட்ரைபியூனல்ஸ், எனி ஐடியா? இல்லை, இட்ஸ் நாட் இன் போகேட், இன்னும் அது வந்து இட்ஸ் நாட் இன் ப்ராக்டிஸ். எலெக்ஷன் ட்ரைபியூனல்ஸ் வந்து ஆர்பி ஆக்டில் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. ஸோ வந்து இப்போது சுப்ரீம் எவ்ரி திங் கோஸ் டு ஹைகோர்ட். இந்த ஹைகோர்ட்டுக்கு போகாமல் ஒரு ட்ரைபியூனல் இருந்ததுன்னா தேர் வில் பி டைம்லி கன்சிடரேஷன். இப்போ சிதம்பரம் எலெக்ட் ஆனது 2009 வந்து இட்ஸ் ஃப்ராட் அப்படின்ட்டு கேஸ் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இயர் இப்போ ஜென்ரல் எலெக்ஷன் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தேர்ஸ் நோ யூஸ், அவன் என்ன ஜட்மெண்ட் கொடுத்தாலும். இன்னும் ட்ரையல் ஆரம்பிக்கவே இல்லை, இன்னும் அட்மிஷன் ஸ்டேஜ்லேயே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இஃப் தேர் இஸ் கோயிங் டு பி செப்பரேட் ட்ரைபியூனல்னா அட்லீஸ்ட் எக்ஸ்பீரியண்ட்டாக கேசஸ் நடக்கும், தேர் வில் பி குயிக் டிஸ்போசல். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்ட்டு யோசிப்பாங்க. இது வந்து லிட்ரலி மாக்கரி தானே, முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கறது ஜட்மெண்ட்ஸ். ஸோ அந்த கமிஷன்ஸ்க்கு என்ன பண்ணுங்க, ஜென்ரலாக எப்பயுமே ஒரு டேப்லெட் காலம் போட்டுக்குங்க. ஸோ தட் வில் ஒர்க் அவுட் பெட்டர். ட்ரைபியூனல்ஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, ஃபைன். ஸோ இங்கே வந்து என்னென்ன கமிஷன்ஸ், வாட் யூ ஆர் டு கோயிங் டு சைடு வந்து அவங்களுடைய பேக்கிங், வெதர் இட்ஸ் கான்ஸ்டியூஷனல் இல்லை ஸ்டாட்யூட்ரியா இல்லை லெகிஸ்லேட்டிவா அப்படி பார்த்துக்கலாம். ஐ மீன் எந்த இதுவுமே இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் வந்து சப்போஸ் இப்போ கான்ஸ்டியூஷன் வச்சுக்கலாம், ஹவு தேர் அப்பாயிண்டட் ஜென்ரலாக. ஸோ யூ கேன் கோ ஃபார் ஆர்டிகல்ஸ். அதே ஸ்டேட்லினா எப்படி, ஸோ அதுக்கு ஒரு கமிட்டி இருந்ததுன்னா அந்த கமிட்டி என்ன பண்ணுது, ஸோ அவங்க ஃபங்க்ஷன்ஸ் என்ன வரும். ஸோ இப்படி எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டிங்கன்னா லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு டக்குன்னு தேடிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல அட்லீஸ்ட் எனக்கு வெளியே வந்து பார்க்கறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, உள்ளே பார்க்கலினாலும். அட்லீஸ்ட் ஆஃப்டர் எக்ஸாம்ஸ் நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன் இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. எனவே என்னங்க ஓகே, தமிழ்நாடு சிஎம் நாள் நியூஸில் இருந்தது. ஏன் தமிழ்நாடு சிஎம் அங்கே போனாங்க, வாட்ஸ் த ரீசன்? ரைட், நெக்ஸ்ட் பிளான் இஸ் பீயிங் ஃபார்முலேட்டட். ஸோ பிளான் பீரியட் என்னங்க? இல்லை, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம்? ஓகே, 5 years. இப்போ இந்த கரண்ட் பிளான் வந்து எந்த வருஷம்? 12 to 17. 12 to 17, that's the answer. 12th plan. 13th Finance Commission is in. Okay. So, what is plan in general? Planning Commission, அதான் திருப்பி 12th plan start ஆயிருக்கு. இப்போ வந்து it should be approved by now. So, what are the issues? First வந்து plan என்ன? Just give an idea. What do you do? Sorry? Okay. Allocation of resources. Funds சொல்லாதீங்க. In general resources எல்லாமே, that's general planning. Financial planning வர்றப்போ funds allocate பண்றது. Okay. So planning commission வந்து it's a non-constitutional body headed by Prime Minister. Prime Minister it's the body, right? So they have a deputy chairman and all those things. They have a separate secretariat. All those things are there. So planning, இப்போ 12th planning வச்சுங்களேன், 11 plans are over. So 55 years. 55 yearsல still planning ஓட first நம்ம எதுக்கு planning போட்டோம்? ஓகே, பாவர்ட்டி குறைக்கிறது ஒன் ஆஃப் த கோல்ஸ். வேற எக்கானமி டெவலப் பண்ணுறது எப்படி பண்ணுவீங்க? இட்ஸ் a general statement. அதில் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு பாருங்க. ஓகே, right. We had themes.
in a single word infrastructure develop பண்ணும். Be that social, human, இல்லை industrial infrastructure, physical, எப்படி பார்த்தாலும் infrastructure develop பண்ணுறது தான் planning commission. So optimum allocation of available resources, this is planning. இருக்க ரிசோர்ஸை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணோம் பிளானிங்? இண்டிகேட்டிவ், ப்ராஸ்பெக்டிவ். ஓகே, தட் அது வந்து செக்டர். ஃபர்ஸ்ட் வந்து டாப் டவுன் வச்சுருந்தோம். அதாவது ஃபர்ஸ்ட் பிளான் ஆரம்பிக்கிறப்போ வாட் வி டிட் வாஸ், நீங்கள் வந்து தேல் ஃபிக்ஸ் த டார்கெட்ஸ். இந்த டார்கெட்டுக்கு வந்து யூ ஷுட் பி ஒர்க்கிங். ஸோ இண்டிகேட்டிவ். ஸோ இப்போ என்ன பண்ணணும், அதாவது போஸ்ட் லிபரலைசேஷன் எப்படி மாறி இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா வி ஜஸ்ட் கவர்மெண்ட் வந்து இட்ஸ் ஜஸ்ட் பீயிங் எ ஃபெசிலிட்டேட்டர். தே ஆர் நாட் ரெடி டு ஸ்பெண்ட். எந்த இண்டஸ்ட்ரீஸ்லையும் தே வில் நாட் பி ஸ்பெண்டிங் எனி திங். அந்த பிஎஸ்யூஸ் மட்டும் தே வில் பி லுக்கிங் ஆஃப்டர். ஸோ மற்றதுக்கு வந்து ப்ரைவேட் லெட் க்ரோத்தாக இருக்கும். அதுக்கு வந்து தே ஃபிக்ஸ் டார்கெட்ஸ். அதாவது பை இப்போ இந்த 12th பிளான் முடியறதுக்குள்ள வி ஷுட் பி ஹேவிங், வி ஷுட் ஹவ் ஆஃப் த பாவர்ட்டி, லிட்ரஸி, இந்த மாதிரி டார்கெட்ஸை செட் பண்ணுறோம். ஃபைன், அது வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் வரும். ஸோ இது வந்து இன்னவே ஸ்டில் வி ஹேவ் அ சென்ட்ரலைஸ்ட் பிளானிங் தான். இன்னவே எஸ். ஓகே, ஸோ வாட் ஆர் த நெகட்டிவ்ஸ் இன் அவர் பிளானிங் சிஸ்டம்? இப்போ பார்க்குறோம் வி ஆர் நாட் அச்சீவ்ட் வாட் வி ஷுட் ஹவ் அச்சீவ்ட். ஏன் இப்படி இருக்கும்? ஆக்சுவலி தே சே அந்த ப்ராஸ்பெக்டிவ் பிளானிங் வந்து டார்கெட் லெட் பிளானிங் வந்து கோல்ஸை ரீச் பண்ண முடியல அப்படின்ட்டு தான் நம்ம இந்த சிஸ்டம்க்கே மாறிட்டோம் அப்படிம்பாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரிட்டிசிசம்ஸ். ஸோ இஸ் இட் லைக் தட்? ஸோ திருப்பி அதெல்லாம் சிம்பிள் பாயிண்ட்ஸ் தாங்க. ஐ டோன்ட் ஹாவ் டு திங்க் லாட். ஏன் ஒரு பிளான் யூ ஆர் நாட் ஏபிள் டு அக்கம்ப்ளிஷ் த கோல்? ப்ரைவேட்டை சொல்லிடுறோம். ஆக்சுவலாக ப்ரைவேட் செக்டர்ஸ்னால தான் மாவோயிசம் வருதுன்ட்டு. பட் இத்தனை நாள் வந்து ஆக்சுவலி இட் ஹஸ் பீன் த அதர் ரீசன். பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்னால தான் there has been a what is planning commission is doing. Negatives இது வந்து மாறணும். So there should be some link, feedback mechanism between what's happening in the field and performance based funding இருக்கணும். You should incentivize those who perform. இல்லையே, குஜராத்தில் வந்து சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் என்ன மோசமாக தான் இருக்கு. But still they are getting the major share. No, they have kept a set of indicators in such a way. என்னெல்லாம் பிளானிங் கமிஷன் கேட்குற இண்டிகேட்டர்ஸில் குஜராத் இஸ் பெட்டர். பட் ஆஸ் அ ஹோல் லைஃப் இன் குஜராத் இஸ் நாட் பெட்டர். தட்ஸ் அ திங். டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? It should be more holistic, it should be more inclusive. எல்லா இண்டிகேட்டர்ஸும் it should come into play. ஸோ இதே இது பார்க்குறப்போ பீகார் வந்து இட்ஸ் செட் டு பி க்ரோயிங் வெரி ஃபாஸ்ட். ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஸ்டேட். ஏன் அப்படி? ஏன்னா அதோட சிச்சுவேஷன் when Nitish Kumar took it was very worse. Okay. Now it is, when they're showing some growth, it looks like exactly. It's called base effect. So they started from zero, so they're going very fast. இப்போ அவங்களுக்கும் நேற்றே சொன்னேன், தமிழ்நாடு and Bihar gets equal amount of funding. So it's again, இது வந்து it looks awkward end of the day இப்படி இருக்கிறப்போ. So their needs are different, our needs are different. We will be எப்படி பார்த்தாலும் we'll be needing more funds to meet our requirements. So இதுக்கு எதுவுமே பண்ணல. And again இப்போ நடந்த அந்த ப்ராப்ளமே ஒரு பாயிண்ட் தான் NDCல, giving 10 minutes to each CM. Actually first NDC வந்து it went on for 15 days it seems. So this one went on for 2 days, 48 hours. ஸோ அந்த அளவுக்கு they are reducing the time. இன்ட்ராக்ஷன் டைம்ங்கிறது எல்லா இடத்துலையும், be it in parliament, எங்கே போனாலும் அந்த இன்ட்ராக்ஷன் டைம் குறைஞ்சிட்டே வருது. ஸோ this should be changed. வேறு ஆல்ரெடி they have a system, mid-term appraisalனு ஒன்று இருக்குது. இட்ஸ் லைக் கார்பரேட்ஸ் வச்சிருக்கிற மாதிரியே they have பிளானிங் கமிஷனுக்கு. பட் ஸ்டில் இப்போ mid-term appraisal வந்து 11th பிளானுக்கு இப்போ கொடுத்தாங்க நாங்கள் மெயின்ஸ் படித்தப்போ. ஸோ 2011 முடிஞ்ச பிளானுக்கு மிட்-டர்ம் அப்ரைசல் தட் ஆஸ் 2008 என்ன நடந்துச்சுன்ட்டு 2012 கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு டேட்டா கலெக்ஷனில் we are strong. இது மாறணும். ஸோ அதே மாதிரி இன்னொன்று வந்து அந்த ஃபீட்பேக்ஸ் சைபர்நெட்டிக்ஸ்மாங்க. ஸோ அந்த பிளான்ஸ் வந்து யூ ஷுட் ஹாவ் சம் மெக்கானிசம் டு சேஞ்ச் இட் இன் த மிடில்.
இப்போ அது வந்து இட்ஸ் நாட் அவைலபிள். மேபி அதை வந்து டிஸ்கன்யூ பண்ண முடியுமே தவிர யூ கான் சேஞ்ச் த ஃபண்ட்ஸ். இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது, ஹையர் தேன் தி அதர் கண்ட்ரிஸ் சவுத் ஏஷியாவில். ஏன்? Our constitution is more, we can say it even supreme compared to others. எல்லாம் ஒரே டைமில் இண்டிபெண்டன்ஸ் வாங்கணும். பட் அதர் தேன் இந்தியா எல்லாருமே they have changed their constitution known as the original constitution. We have made constitution supreme and Still flexible. Flexible, it's accommodating the aspirations of everyone, every region and everyone. Then satisfies the aspirations of everyone. And breakpoints, what are the breakpoints that are available in India? Breakpoints, if you are not satisfied with something, how could you express it? redressal mechanisms are expressed in the constitution itself. Okay, a simple thing, very simple thing. Elections. Every 5 years you have an election. அதனால தான் எலெக்ஷன் கமிஷனை வந்து இட் ஹாஸ் மேட் அஸ் அ இண்டிபெண்டன்ட் பாடி, இண்டிபெண்டன்ட் autonomous body, and has been given constitutional status. So whenever there is going to be a problem, it's not the problem with the constitution, it's with the rulers. So that can be rectified by the people. So in the mechanisms வந்து most of the constitution are missing these things. நம்ம கூட இண்டிபெண்டன்ஸ் வாங்கினா மற்ற neighboring countries or carved out countries. So that was why they were made to change their constitution entirely. So every time there was an upheaval. So they went for a new thing. இது வந்து இங்கே நடக்கல. This is the thing. What else? So in the Indian comparison வந்து you should go through. But still இது வந்து ரொம்ப எக்ஸாஸ்டிவாக பண்ணன்ட்டு இல்லை. நான் சொன்ன ஐடியாஸ் மாதிரி தான் திருப்பி. இது வந்து நான் ஒரு கொஷினில் எழுதின பாயிண்ட் அப்போ இப்போ இந்த சவுத் ஏஷியன் இது. ஸோ நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் இருக்கும். ஹவ் வி ஆர் கோயிங் டு ரிலேட் இட் அப்படிங்கிறது தான் விஷயம். அதே மாதிரி திருப்பியும் சாவர்னிட்டி. இந்தியாவில் வந்து who is sovereign? People. What about yours? Anyone? There is a concept called popular sovereignty. It's again more similar to people. Again, so that divides into two based on state constitutions one side, but based on the Union US Constitution. So the state popular sovereignty held high. So more than that, அப்படி பார்த்தாலும் they have something else called as tribal sovereignty. So the original Red Indians, they have their own sovereignty, at least for namesake. இங்கே மட்டும் தான் people are supreme-ங்கிறத we are doing it in, we are just following it in every sense. So in UK, parliament is supreme. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட் நீங்கள் கேட்டிங்க இல்லையா, ஸ்கீம்ஸ், வாட் டஸ் ஹி மீன் பை ஸ்கீம்ஸ், இதுதான். ஸோ இஃப் யூ ஷுட் கம்பேர் எவ்ரி திங், அட்லீஸ்ட் உங்களுக்கு தோன்ற ஐடியாஸ் இதை வந்து இன்னொன்று கூட கம்பேர் பண்ணுறப்ப தான் வில் கெட் பெட்டர் திங்ஸ். இன்னொரு விஷயம் வந்து பஞ்சாயத்து பேசிகிட்டு இருந்தோம்ல, ஸோ பஞ்சாயத்துக்கு அப்புறம் 243ZGயோட பஞ்சாயத்து முடியுது. அதுக்கப்புறம் என்ன வருது? எப்போ ஆட் பண்ணாங்க கோஆப்ரேட்டிவ்ஸ்? ஓகே, ஸோ வை ஷுட் we go for a constitutional amendment for a cooperative?